விஜய ரிப்போர்ட்டர்ஸ் ஊடகவியலாளர் கேட்குறாங்க, சார் ஏன் சார் ஒரு வருஷமாக நீங்கள் ரிப்போர்ட்டருக்கே சந்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வாயை திறக்காமல் காரை டோரை சாத்திட்டு போகிறாரு. ஏப்பா ஊடகவியலாளர்களே, தமிழ் உறவுகளே, அவர் கட்சிக்கு ஒரு வருஷமாக ஆயிடுச்சு. ஒரு வருஷமாக ஊடகவியலாளர்களை செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை. ஏதோ ஒரு மக்கள் சேர்ந்து சீமான் மாதிரி போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா? மக்களோட எத்தனை போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் சொல்லும் பார்க்கலாம். எத்தனை போராட்டம் எடுத்திருக்காரு? எத்தனை பட்டி தொட்டி எல்லா பகுதியிலையும் போய் மக்களாக இருந்து சந்திச்சிருக்காரு. அவர் வேணும்னா மக்களை கூப்பிடுவார் பனையூர் பங்களாவுக்கு, அங்கே போய் மக்கள் சந்திக்க வேணும். இவர் தேவைன்னா ரோடு ஷோ பண்ணுவார், அவ்வளோதான். மக்கள் கூட எல்லாம் இறங்கி போய் எல்லாம் வேலை செய்ய மாட்டார். பார்த்தாவே தெரியல, சுமார்ட் ஒர்க் பண்ணுறார் அவர். அரசியல் சுமார்ட் ஒர்க் பண்ணுறார். அதனால் இந்த ஒரு நடிகர் உங்கள் ஊருக்கு வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வீட்டிலே உக்காந்துக்கிட்டு இருப்பீங்களா? உடனே போய் பார்ப்பீங்க, அட நடிகர் எப்படா இருக்கிறா, என்ன இருக்கிறா அப்படின்னு. அந்த ஆவேசத்தில் போகிற கூட்டம்தான். சனிக்கிழமை 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 12ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாமே ஸ்கூல் லீவ், அதனால் போகிற கூட்டம்தான். இந்த கூட்டமெல்லாம் பார்த்து யாரும் பயப்படாதீங்க. ஐயோ இது ஓட்டாக மாறிடும், 26ல் சிஎம் ஆயிடுவார். கனவே நடக்காது, எழுதி வச்சுக்கொள்ளும். திடீர்னு கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுவார், திடீர்னு மாநாடு போடுவார், திடீர்னு 2026ல் சிஎம்னா பைத்தியக்காரன். தமிழர் நிலத்திலே அது பெரியாரை அண்ணாவையும் எம்ஜிஆரை சுமந்துட்டு வராரு. ஏற்கனவே இவங்களை சுமந்துட்டு வந்தவங்க ஆட்சி பார்த்தாச்சு, ஒன்றுமே செய்யலை. அந்நியர்கள் தான். விஜயும் அந்நியர்கள், எம்ஜிஆரும் அந்நியர்கள், பெரியாரும் அந்நியர்கள் தான். நம்ம நாட்டை சார்ந்தவரல்ல. அப்படி இருக்கையில் நம்ம நாட்டில் நிறையா பேர் தலைவர் தமிழ் இனத்துக்காக வெள்ளைக்காரங்கிட்ட எத்தனையோ பேர் ஃபைட் பண்ண நிறைய தலைவர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் முதன்மையாக நீ ஏற்றுக்கல? கப்பல் ஓட்டிய வஉசி நிறையா பேர் இருக்காங்க, சொல்லிகிட்டே போகலாங்க. அவங்களுக்கு நீ முதன்மையாக நீங்கள் பேசாமல் மறுபடியும் திராவிடத்தை கொண்டாந்து இங்கே கலக்கிறேன். எம்ஜிஆர் ஆட்சி பார்த்தாச்சு கண்ணா விஜய், அண்ணானுடைய ஆட்சி பார்த்தாச்சு கண்ணா விஜய். பெரியார் எங்கள் மண் இல்லை, அவரே மண் அப்படின்னு சீமானே சொல்லிட்டார். சீமான மாதிரி தமிழ் தேசிய அரசியல் பண்ணுற, தமிழ் பூமி, தமிழ் மண், தமிழ் மண்ணில் தமிழ் தேசியம்தான் அரசியல் பற்றி பேச வேணும். இவர் என்னமோ ஒரு பைத்தியக்கார நாட்டாக இருக்குது, ஒன்றும் புரியலை. மண்டகணம் பிடிச்சவன் நாட்டாக இருக்குது. இவனுடைய ஆக்டிவெல்லாம் பார்த்தா அது மாதிரி தான் தெரியுது.